கனடாவுக்கு கல்வி கற்க செல்லும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்து வருவதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதேபோல் கல்வி கற்க அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவுக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வெளிநாடுகளில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விதிக்கப்படும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளே இந்த நிலைக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனடாவிற்குள் புதிதாக புலம்பெயர்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அந்த நாடு தனது குடிவரவு விதிகளை கடுமையாக்கியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த வகையில் கடந்த ஆண்டில் 2.35 மில்லியன் தற்காலிக விசா விண்ணப்பங்களை கனடா நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிராகரிக்கப்பட்ட 2.35 மில்லியன் விசாக்களில் 1.95 மில்லியன் விசாக்கள் பயண விசாக்கள் ஆகும். கோவிட் பரவலுக்கு பின்னர் அதிகரித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகள், சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காகவே விசாக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.